கற்காமல் இருப்பதை விட. தாத்தா விருதுநகர்ல தோத்து போயிடுறாங்க. தோத்து போனோடனே பேரறிஞர் அண்ணா கிட்ட போய் ஆசை தம்பின்னு போய் சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி அண்ணா நம்ம காமராஜ் தோத்துட்டாரு அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாப்ல, சந்தோஷமா தோத்துட்டாரு அப்படின்னு. ஒரு கண் கலங்கி சொல்றாரு, சந்தோஷப்படாதீங்க ஆசை தம்பி, ரொம்ப சங்கடப்படுவீர்கள். மகத்தான ஒரு மக்கள் தலைவனுக்கே இந்த நிலைமை என்றால் நமக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு எண்ணி பாருங்கன்றாப்ல. இன்னும் ஒரு கட்சி தலைவருடைய, அவரை எதிர்த்து தான் அரசியல் செஞ்சிருக்காரு, அந்த கட்சி தலைவரின் தோல்விக்கு வருந்துகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இன்னைக்கு அடுத்தவர் தோல்விக்கு கைகட்டி சிரிக்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். அரசியல் மாண்பு இல்லாமல் போச்சு. அண்ணாதுரை அமெரிக்காவுக்கு போகும்போது நிக்சன் சந்திக்க மறுத்துறார் அமெரிக்க அதிபர். நிக்சன் இங்க வரும்போது ஒரு இந்தியாவில் ஒருத்தரை சந்திக்க நினைக்கிறாரு, அது நம்ம தாத்தா காமராஜர். அவனுக்கு ஏதாவது அவரை பிடிக்க பாத்திரம் எப்படியாவது நினைக்கிறாப்ல. நம்மால திமிரல நிக்சன் எல்லாம் நான் பார்க்க முடியாதுன்றாப்ல. என்ன அப்படி சொல்லி அவர் அமெரிக்கா யாரா இருந்தா என்ன, நம்ம அண்ணாதுரையை சந்திக்காம மறுத்துட்ட போது நான் ஏன் அவனை போய் சந்திக்கணும்? எப்படி பாருங்க, அண்ணாதுரை சந்திக்கலையா, நம்மளை சந்திக்கிறாரா, வெறுப்புக்காவது அவரை சந்திப்போம்னு நினைச்சு சந்திக்கிற ஆள் தான் இன்னைக்கு இருக்கு. அவ்வளவு அரசியல் மாண்பும் நாகரிகம் கொண்டு அரசியல் தீண்டாமை துளியும் இல்லாத வாழ்ந்த பெருமக்கள் அன்று வாழ்ந்திருக்காங்க. அதனால